வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற வாழை புட்டு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு ரவை எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம நெய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து ஒரே ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த ஸ்நாக்கு 10 நிமிஷத்துலேயே நம்ம பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ ரவை வந்து நல்லா வறுபட்டுட்டோம். வறுத்தோடனே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ரவை வந்து நல்லா வறுபட்டுச்சு. இதோட 3/4 கப் பொடிச்ச வெல்லம் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இனிப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து இனிப்பு நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோட திருகி வச்ச தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். என்னடா கருப்பாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. இது வந்து கற்பூர வாழை வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் கனிஞ்ச வாழைப்பழம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 வாழைப்பழத்தையும் நல்லா மசித்து எடுத்துக்கணும். இப்போ அதை இதோட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சம் உப்பு போட்டோம்னா தான் நம்மளுக்கு இனிப்பு வந்து எடுத்து கொடுக்கும். அப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நம்ம வாழை இலையில் எடுத்து வச்சு மடித்து ஸ்டீமில் வேக வைக்க போகும். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை இந்த மாதிரி வாழை இலையில் மடித்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டீமில் வேக வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து கேஸில் வேக வைக்கலைங்க. ஏன்னா சிலிண்டர் தட்டுப்பாடுன்றதுனால இன்றைக்கி நான் வந்து ரைஸ் குக்கர் ஸ்டீமரில் தான் வைக்க போகிறேன். ஆல்ரெடி ரைஸ் குக்கர் வந்து தண்ணி வச்சு ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பண்ணதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 10 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ வெந்துடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம செஞ்சிடலாம். ஹெல்த்தியாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.